வணக்கம் மக்களே! இன்னைக்கு அய்யனார் துணை சீரியல்ல பார்த்தீங்கன்னா, வானதி வந்து ஒரு ட்விஸ்ட் குடுக்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட் தரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. அதுக்கு முன்னாடி பொங்கல் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, பயங்கரமான அட்ராசிட்டீஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. யாருக்குமே பொங்கலே வைக்க தெரியல. பானையெல்லாம் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நடேசன் அவர் தான் வந்து சொல்றாரு. ஸோ சோழன் வந்து கேலி பண்ணிட்டே இருக்காரு நிலாவ. அவங்களுக்கு சுடு தண்ணியே வைக்க தெரியாது. இங்க வந்து தான் கத்துக்கிட்டாங்க. அவங்கள போய் பொங்கல் வைக்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நடேசன் அவர் வந்து சொல்ல சொல்ல எல்லாருமே எல்லாமே பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அரிசிய கழுவப்போது நிலா வந்து சோழன வந்து கேலி பண்றாங்க. போய் கழுவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. "ஏய் என்னையவா அரிசிய வந்து கழுவ சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து அப்படியே அட பாவிங்களா! ஹியூமிலிட்டி ஆகி போய் கழுவிட்டு வராரு. 2வது தடவ கழுவிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், திருப்பி போய் கழுவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி குடுத்து விட்டாங்க. ஸோ அந்த பாண்டிங் வந்து பார்க்கறதுக்கு செம்ம கியூட்டா இருந்தது. ஸோ நடேசன் தான் சொல்றாரு, "நிலா நீ வந்ததுக்கு அப்புறம் தாம்மா நாங்க வந்து பொங்கலே கொண்டாடுறோம். எங்க சின்ன வயசுல நாங்க வந்து பொங்கல் கொண்டாடினது. அதுக்கப்புறம் பொங்கல்லாம் கொண்டாடினதே இல்ல. நீ தான் எங்க வீட்டு மகாலட்சுமி" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ வந்து அரிசிய இது பண்ணி அரிசிய போடு" அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கிரெடிட் குடுக்குறாரு நிலாவுக்கு. பார்த்த சோழனுக்குன்னா பெருமையே தாங்க முடியல. அங்கிட்டு ஆப்போசிட்ல நின்னுகிட்டு இருந்த வானதிக்குன்னா, அப்படிங்கிறது மாரி இருந்துச்சு. ஸோ எனிவே வானதி வந்து அவங்கலாம் பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. இது வந்து, "வா நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம், செல்ஃபி எடுத்துக்கலாம்" அப்படி இப்படின்னு கூப்பிட்டுட்டு பயங்கரமா அவங்களுடைய மோட்ல வந்து அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வானதி வீட்ல பார்த்தீங்கன்னா, "நீ தான் நான் எது சொல்றேனுமே கேட்க மாட்டேங்கிறியே! போய் அவங்கள வந்து பொண்ணு கேட்க வர சொல்லு. அப்பா என்னை எதுவும் பிராங்க் எதுவும் பண்ணலையே" அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து ஒரே ஹாப்பி ஆயிட்டாங்க. ஸோ அவங்க அண்ணனுக்குன்னா வானதியோட அண்ணனுக்குன்னா முடியல. "நான் உன்னையா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க, "உன்னைய நல்ல வீட்ல கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு நெனச்சோம். பட் நீனா போய் மாட்டுனா என்ன பண்றது?" அப்படின்னு. இவங்க என்னமோ பெரிய பங்களால அம்பானி வீட்டு பங்களால இருக்கிறது மாரி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் பொங்கல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வடை போடும்போதும் சோழன் வந்து நிலாவ கேலி பண்றாரு. அவங்களுக்கு அவங்க சேரன் வந்து கேட்பாரு நிலாட்ட, "எப்படிம்மா அந்த உளுந்த வடை போடுறது?" அப்படின்னு சொல்லிட்டு. சோழன் வந்து அவங்கள்ட்ட கேட்குற, "அவங்களே டீ போடுறதே இங்க வந்து தான் கத்துக்கிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த மாரி போயிட்டுருக்கு. கடைசியில அ அவங்க வானதி வந்து சொல்றாங்க, "எங்க வீட்ல வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரோட ரியாக்ஷனும் ஒரே மாரியா தான் இருக்கு. ஸோ எனிவே பாண்டியன் தான் பயங்கரமா ரியாக்ஷன் குடுக்குறாரு. அவருக்கு அந்த இப்போ அதுக்குள்ளேயுமா எங்க சேரனுக்கே கல்யாணம் முடிக்கல. அதுக்குள்ளேயுமா சோழனும் அவ்வளவா ஒண்ணும் சேர்ந்து வாழாம தான் இருக்காங்க. அதுக்குள்ளயே நம்ம கல்யாணம் அப்படிங்கிற மாரி அவர் திங்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எனிவே பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. வானதியால ஒரு பிரிவு ஏற்படும்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க் யூ.